ஆ எல்லாருக்கும் வணக்கம். இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். இது புளிச்சாரணின்னு சொல்லுவாங்க. இது தோட்டத்துக்குள்ள இயற்கையாக இருக்கும். இந்த மின்ட்டு சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? இந்த பாப்பின்ஸ் மிட்டாய் மின்ட்டு இதெல்லாம் புளிச்சு அப்படியே வாய்க்கு போய் ஊடுருவுது பார்த்தீங்களா? அதை விட இது ஊடுருவும் மூளையில் போய். இது என்னென்னா இதில் என்னென்னா இங்கே பாருங்க, 3 இலைகள் இருக்குது. ஆர்டியின் வடிவில் 3 இலைகள் இருக்குது. அதாவது இதய வடிவில். இதில் என்ன என்ன பெனிஃபிட்டுனா, இதை காலையில் நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம்னாக்கு நம்ம அதாவது இதில் தாமிரச்சத்து இருக்குது. புளிப்புச்சவையில் தாமிரச்சத்து இருக்குது. நம்ம படிக்கிறோம் இல்லையா, புளிப்புச்சவையில் தாமிரச்சத்து அது இருக்குது. நம்ம ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். அதாவது நம்ம ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி சாயங்காலம் நம்ம தூங்குறதுக்கு, நம்ம சாயங்காலம் ஃப்ரீயாக மைண்டு வச்சுக்கிறதுக்கு இது உதவும். ரெண்டாவது, இதயத்தில் இருக்கிற அடைப்புகளை இது நீக்கும். எப்படி நம்ம இந்த அதாவது நம்ம பழங்காலத்தில் நம்மளாம் செய்கிறீங்களா என்னன்னு தெரியல, மோர் ஊற்றி அதாவது உப்பு படிந்த டம்ளரு செம்புகள்லாம் இருக்குமில்ல, அதில் உப்பு படிஞ்சிருக்குமில்ல, அந்த உப்பு படிமல் என்னென்னா மோர் ஊற்றினா போயிடும். புளிப்பு மோர் ஊற்றி வச்சாங்கன்னா சுத்தமாக போயிடும் இல்லையா? அது மாதிரி இதை சாப்பிட்டோம்னாக்கு நம்ம நரம்புகள் இருக்கிற அடைப்புகள் நீங்கிடும், ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திடும். இது புளிப்பு சுவை போய் இதயத்தில் நம்ம குடலில் இருக்கிற நச்சுக்களை அகற்றிடும். இது தயவுசெய்து இது சாப்பிடுங்க. எளிய கீரை, ஒரு செலவும் இல்லை. இதில் கொஞ்சம் பருப்பு, உளுந்தம்பருப்பு, சும்மா ஒரு 10-50 உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு 1 ஸ்பூனு, மிளகு, சீரகம், பூண்டு, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இதை வறுத்து, ஒரு மிளகாய் போட்டு வறுத்து அரைச்சி இந்த இதை பச்சையாகவே ஆட்டிடணும். ஆட்டி கூட இது மாதிரி கடாயில் போட்டு இது பண்ணிக்கணும். இதுதான். இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். சூப்பராக இருக்குது சாமி. புளிப்பு, சரியான புளிப்பு. காலையில் டிஃபனுக்கு வாய்க்கு நல்லாயிருக்கும்.